கிறிஸ்தவர்களை குறித்து இப்படி பெயர் 2-3 பெயர் சொல்வார்கள். அதில் எனக்கு தெரிந்தது ஒரு 2 பெயர். ஒன்று என்னன்னு கேட்டால், ஒன்று என்ன பெயர் சொல்வார்கள், பண்டிகை கிறிஸ்தவர்கள் அப்படிம்பாங்க. இந்த பண்டிகை கிறிஸ்தவர்கள் யார் அப்படின்னா, வருஷத்திற்கு ஒரு தடவை சர்ச்சுக்கு போகிறவங்க. அது கிறிஸ்துமஸாக இருக்கலாம் அல்லது புது வருஷமாக இருக்கலாம், ஏதோ ஒன்று வருஷத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வர்றவங்க பண்டிகை கிறிஸ்தவர்கள். கொஞ்சம் ஆவிக்குரியவர்களாக இருக்கிறவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால், ஞாயிறு கிறிஸ்தவர்கள். ஞாயிற்றுக்கிழமை என்ன நடந்தாலும் என்னால் நான் சர்ச்சுக்கு போகாமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஞாயிற்றுக்கிழமை எப்படி ஆகிலும் சர்ச்சுக்கு போயிடுவாங்க. இதுக்கு இடையில வேறு ஏதாவது இருக்கிறதா எனக்கு தெரியல, சொல்லுங்களேன். வேறு ஏதாவது பேர் இருக்கிறதா கிறிஸ்தவர்களுக்கு? எனக்கு தெரியல. இருந்தால் நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். மொத்தத்தில் இப்படி தான் கிறிஸ்தவர்களை குறித்து விமர்சனம் பண்ணுவார்கள். பண்டிகை கிறிஸ்தவர்கள், ஞாயிறு கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லி. அதாவது இதுதான் தேவனிடத்திலே மக்கள் கொண்டிருக்கிற அர்ப்பணிப்பை அப்படி பேசுவார்கள். ஆனால் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கறதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டால், தேவனோடு கூட இருக்கிற நம்முடைய உறவு அல்லது தேவனிடத்தில் இருக்கிற அந்த அர்ப்பணிப்பு அல்லது தேவனை தேடுகிறது, தேவனுக்காக வாழ்கிறது, இப்படி இது எல்லாமே ஏதோ வாரத்துக்கு ஒரு தடவை என்றல்ல, வருஷத்திற்கு ஒரு தடவை என்றல்ல, மாறாக அனுதினமும் வாழ்கிற வாழ்க்கை தான் வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. இயேசுவும் அப்படி தான் அவர் சொல்லிக் கொடுத்தார். ஆகவே அல்லது ஆமாம், சில பேருக்கு ஞாயிற்றுக்கிழமை, கிறிஸ்தவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை மிக மிக முக்கிய நாள், அதை ஓய்வு நாள் என்று சொல்லுகிறபடினாலே பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரேல் ஜனங்களுக்கு சனிக்கிழமை ஓய்வு நாள். மற்ற நாள் நீ எப்படி வேணாலும் இருந்துக்கோ, சனிக்கிழமை என்ன செஞ்சிடணும், சனிக்கிழமை ஓய்வு நாளை ஆசரிப்பாயாக. அப்படியானால் என்ன செய்ய வேண்டும், சனிக்கிழமை காலை தேவாலயத்திற்கு செல்ல வேண்டும் அல்லது ஜெபாலயங்களுக்கு செல்ல வேண்டும். அந்த நாளில் என்ன செய்யக்கூடாது, வேறு எந்த வேலையும் செய்யக்கூடாது, வேறு வேலைக்கு போகக்கூடாது, வேறு எதையுமே செய்யக்கூடாது. இன்னும் சொல்லப்போனால் பழைய ஏற்பாட்டில் தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்த அந்த பிரமாணத்திலே அந்த அன்னைக்கு அவங்க அந்த மன்னாவை பொறுக்குவதற்காக கூட என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. அதனால் ஆண்டவர் என்ன செய்வார்னா, மன்னா டெய்லியும் தான் மன்னா பெய்யும், ஒவ்வொரு நாளும் தான் பெய்யும், ஒரே முட்டை வாரம் ஒருக்கா போய் வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னெல்லாம் வாங்க முடியாது. அதனால் தினந்தோறும் மன்னா பெய்தது. அப்போது சனிக்கிழமை ஓய்வு நாளை அவர்கள் சரியாக ஆசரிக்க வேண்டும் என்பதற்காக, அதாவது மற்ற நாள் நீங்கள் பொறுக்கி அடுத்த நாள் வச்சுருந்தீங்க சொன்னால் அந்த மன்னா கெட்டு போயிடும். ஏன்னு கேட்டால் அந்த பிரமாணமே என்னன்னு கேட்டால், இதிலிருந்து தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய பிரமாணத்தை கற்றுக் கொடுத்தார். அதே தான் நமக்கும் கற்றுக் கொடுக்கிறார். வானத்திலிருந்து மன்னா பெய்யும், அந்த மன்னாவை அனுதினமும் காலையிலே ஜனங்கள் போய் தேடி எடுத்துக்கொள்ள வேண்டும். எப்படியப்பா காலையில் குளிரில் எழுந்திரிச்சு போகிறதெல்லாம் கஷ்டமாக இருக்குது, கொஞ்சத்தை பொறுக்கி வச்சுக்க, அடுத்த நாளைக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வச்சுருந்தா என்ன நடக்கும், அது புழுத்து போய்விடும், அது கெட்டு போய்விடும். அதனால் அடுத்த நாளெலாம் வச்சுருக்க முடியாது. அப்போ ஒவ்வொரு நாளும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு சின்ன பிரயாசம்தான். அவருக்கு என்ன, அங்கே போய் அவர்கள் என்ன வாய்க்கால் வெட்டி வரப்பு வெட்டி தண்ணி பாய்ச்சி நெல் போட்டால் அவங்க வேலை செஞ்சாங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. போவாங்க, வெளியில் பார்த்தா பனி பெய்திருக்கும், அந்த பனியிலே அந்த மன்னா பெய்திருக்கும், அந்த மன்னாவை சேர்க்க வேண்டும். அவரவர் குடும்பத்திற்கு எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை பேர்த்துக்கு சேர்த்துட்டு வருவாங்க, அதை சாப்பிடுவாங்க. ஒரு எளிமையான வேலை தான், ஆனால் அதை தினந்தோறும் செய்ய வேண்டும். அப்போது அடுத்த நாள் வச்சிருக்கலாம்னு எடுத்தாச்சு. நம்ம தான் வாழைப்பழ சோம்பேறிகளாச்சே, சும்மா கொடுத்தாலும். அதாவது வாழைப்பழ சோம்பேறி என்னன்னு கேட்டால், அது அப்படி தான் அர்த்தம்னு நினைக்கிறேன். அது உங்களுக்கு ஏதாவது வேறு அர்த்தம் தெரிஞ்சால் எனக்கு சொல்லுங்கள். வாழைப்பழத்தை உரித்து சாப்பிட்றது கஷ்டங்களா? அது கஷ்டமே கிடையாது. ஆனால் வாழைப்பழ சோம்பேறிகளுக்கு என்னன்னு கேட்டால், பழத்தை உரித்து வாயில் வை அப்போ தான் நான் சாப்பிடுவேன் அப்படிங்கிற சோம்பேறிகளாக இருக்கிறவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அந்த மாதிரி இஸ்ரேல் ஜனங்களுக்கு காலையில் நல்லா 8 மணி வரைக்கும் தூங்கணும்ப்பா அப்படின்னு நினைக்கிறவர்களுக்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அவர்கள் போய் எடுக்க மாட்டார்கள் அல்லது சேர்த்து வைப்பார்கள், அது கெட்டு போய்விடும். ஆனால் என்ன ஆச்சரியன்னு கேட்டால், இந்த ஓய்வு நாள் அன்னைக்கு மட்டும் அப்படி இல்லை.
சனிக்கிழமை அன்றைக்கு மட்டும் அப்படி இல்லை. வெள்ளிக்கிழமை அன்று சனிக்கிழமைக்கும் தேவையானதை அவர்கள் எடுத்துக்கொள்ளலாம், அது கெட்டு போகாது. ஏன், எதற்காக அப்படி ஆண்டவர் செய்தார்? அந்த ஒரு நாளைக்கு மட்டும். ஏனென்றால் அந்த நாள் ஓய்வு நாள் ஆயிற்று, வேலை செய்யக்கூடாதே. ஆகவே வெள்ளிக்கிழமை சேர்க்கிற 2 நாளைக்கு சேர்த்து கொள்வார்கள், அதை சனிக்கிழமையும் வைத்து அவர்கள் சாப்பிடுவார்கள். அந்த நாள் மட்டும் கெட்டு போகாது. ஆனால் அடுத்த நாள் அப்படி பண்ண முடியாது. அப்போ அது எனவே ஓய்வு நாள் என்பது மிக மிக பிரதானம். அதே பாணியிலே தான் இன்றைக்கும் கிறிஸ்தவர்கள் ஓய்வு நாளை அல்லது ஞாயிற்றுக்கிழமையை கிறிஸ்து பழைய ஏற்பாட்டின் அந்த பிரமாணமெல்லாம் முடிந்து விட்டது. இப்பொழுதோ புதிய ஏற்பாட்டிலே சனிக்கிழமை அல்ல, இயேசு என்றைக்கு உயிர் தெழுந்தாரோ அந்த நாளை புதிய ஏற்பாட்டின் ஓய்வு நாளாக மாற்றிவிட்டார்கள். அது ஓய்வு நாள் என்று அவரவர் வைத்து கொள்ளலாம். ஆனால் அந்தன்னைக்கு அவர்கள் சபை கூடி வந்தார்கள். ஆகவே அது முக்கியமான நாளாய் மாறிவிட்டது ஞாயிற்றுக்கிழமை. மற்றபடி வேறொன்றும் இல்லை அதில். ஆனால் அநேகருக்கு என்ன விசுவாசம் அப்படின்னு கேட்டால், மற்ற நாட்களை விட ஞாயிற்றுக்கிழமை என்னது? ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப பிரதானம். ஞாயிற்றுக்கிழமை என்னதான் வீட்டில் சண்டை போடுற மாதிரி சூழ்நிலை வந்தாலும் என்ன செய்ய மாட்டோம்? சண்டை போட மாட்டோம். ஏன்? நாங்கள் சர்ச்சுக்கு போகிறோம், இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் அப்படின்னு. என்னதான் பிரச்சனை வந்தாலும் பாருங்கள், காலையிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் கம்முன்னு வந்துட்டுனுங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஞாயிற்றுக்கிழமையை விசேஷமாக நினைத்து கொண்டு இருக்கிற ஜனங்களும் உண்டு. இது ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்கள். ஆனால் வேதம் இப்படியெல்லாம் சொல்லலை. வேதம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு கேட்டால், ஒவ்வொரு நாளும் என்னது? ஒவ்வொரு நாளும் மிக மிக விசேஷமான நாட்கள் தான். ஞாயிற்றுக்கிழமை என்று மட்டுமல்ல, திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, எல்லா நாட்களும் பிரதானமான நாட்கள். இப்படி தான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த வருஷத்தை துவங்குகிற நாம் என்ன ஆகிவிடக்கூடாதுன்னா, ஏதோ ஒரு சரி பண்டிகை கிறிஸ்தவர்களை விட்டு விடுவோம், அது வருஷத்துக்கு ஒருக்கா நடக்கிற சம்பவம். ஆனால் நாம் வெறும் ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களாக என்ன செய்து விடக்கூடாது? இருந்து விடக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு மிகுந்த பயபக்தியோடு கூட நாம் இருப்பதும், பயபக்தியோடு பாடல் பாடுவதும், ஆண்டவரை ஆராதிப்பதும், துதிப்பதும், அதற்கு பிறகு வேறு எதுவும் இல்லை. திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமையெல்லாம் அது ஒரு சாதாரணமான நாட்கள். ஏன்னா அது உலக வேலைக்கு நாம் போகிறோம். ஆகவே அதிலெல்லாம் ஒன்றும் பெரிய விசேஷம் இல்லைங்க. அதாவது ஞாயிற்றுக்கிழமை பாவம் செய்தால் அது விசேஷமான பாவம், திங்கக்கிழமை பாவம் செஞ்சால் அது ஒன்றும் அவ்வளோ விசேஷமானதல்ல அப்படிங்கிற மாதிரி நினைக்கக்கூடாது. ஆகவே இந்த விசுவாசத்தோடு நாம் துவங்கினால் மட்டும்தான் இந்த வருடம் முழுவதையும் இருக்கிற மீதி உள்ள, இப்போ ஒரு வாரம் கடந்து விட்டது, இந்த வருஷத்தில் எத்தனை நாள் கடந்து விட்டது? ஒரு வாரம் போய்விட்டது. மீதியுள்ள நாட்களை நாம் சரியானபடி பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய மனதிலே இப்படி இருக்கிற இதெல்லாம் அகற்றிவிட்டு, நான் ஒரு பண்டிகை கிறிஸ்துவனாக இருக்கக்கூடாது, நான் ஒரு ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்துவனாக இருக்கக்கூடாது, மாறாக நான் அனுதின கிறிஸ்துவனாக இருக்க வேண்டும் அப்படின்னு நாம் தீர்மானித்தால்தான் இந்த வருடத்தின் ஒவ்வொரு நாளையும் சரியானபடி பயன்படுத்துவோம். இல்லை என்று சொன்னால் நாம் என்ன இவ்வளோ கேட்டால், அது ஞாயிற்றுக்கிழமை சீரியஸான நாள், மற்ற நாட்களெல்லாம் என்ன இல்லைன்னு கேட்டால், அதே மாதிரி வியாழக்கிழமை. இப்போ எனக்கு அப்படி, நானும் அப்படி சோதிக்கப்படுவேன். இன்றைக்கு வியாழக்கிழமை அல்லவா, இன்றைக்கி சாயந்தரம் மீட்டிங் இருக்குது, ஆமாம் என்ன அப்படின்னு வியாழக்கிழமை அன்னைக்கு ஒரு 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 மாதிரி எனக்கு இருக்கும். சாயந்தரம் 6 மணிக்கே வீட்டுக்கு வரணும், அல்லது அதை குறித்து ஜெபம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வியாழக்கிழமை அன்றைக்கு ஒரு உணர்வு வந்துவிடும். அந்த மாதிரியும் அல்ல, விசேஷ காரியங்களுக்காக நாம் விசேஷமாக ஜெபிக்க வேண்டும், அதில் எந்த தவறும் நான் சொல்லவில்லை. ஆனால் நம்முடைய எல்லா நாட்களுமே சீரியஸான நாட்களாக, சிறந்த நாட்களாக, சங்கீதத்திலே ஒரு வசனம் இருக்கும், இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் கலிகூர்ந்து மகிழ கடவோம் அப்படின்னு சொன்னால், கர்த்தர் உண்டு பண்ணின எல்லா நாட்களும் என்னது? மிக மிக விசேஷமான நாட்கள். தேவன் ஓய்வு நாளுக்கு மட்டுமல்ல, எல்லா நாட்களுக்கும் ஆண்டவர் தேவனாக இருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மனப்பான்மையை யூதர் ஜனங்களிடத்திலிருந்து அகற்றும்படிக்கு தான் அவர் அதற்கு எதிராக போராடினார். எனவே ஓய்வு நாளில் போய் ஒருத்தனை சொஸ்தமாக்குவார், அவங்களுக்கு கோபம் வரும்னு தெரிஞ்சே போய் சொஸ்தமாக்குவார். அவங்க அந்தன்னைக்கு அதாவது நல்லது கூட செய்யக்கூடாதும்பாங்க, நல்லது கூட செய்யக்கூடாது.
பாவம் 18 வருஷமாக ஒரு வியாதியினால் பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ வந்து அவள் குறுகி கூனியாக இருக்கிறாள். அல்லது ஒரு பையன் அவன் பிசாசினால் பிடிக்கப்பட்டிருக்கிறான், அவனை கூட சுகமாக்கக்கூடாது படிப்பாங்க. ஏன்? ஓய்வு நாள் சுகமாக்குறது கூட ஒரு வேலையாமல். அப்புறம் இவங்க என்ன தான் செய்வாங்க, என்ன கை கால் ஆட்டாமல் இருப்பாங்களாங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் ஆண்டவர் அதற்கு விரோதமாய் போராடி கடைசியிலே சொன்னார். அவர் சொன்ன ஒரு வார்த்தை, ஒரு அதிசயமான வார்த்தை, என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார், நானும் கிரியை செய்கிறேன் அப்படிம்பார். அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டால், அதிலிருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கொள்கிறோம். அந்த வசனம் எங்கே இருக்கிறது என்று எனக்கு யோவான் எழுதின சுவிசேஷத்தில் இருக்கும். அந்த வசனத்தை எடுத்தவர்கள் சொல்லுங்கள். என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்கிறார், நானும் கிரியை செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். இந்த வருஷத்துலையாவது பைபிளை ஒழுங்காக படிக்கணும். தெரியலையா? 5 யோவான் 5:17. ஆமாம், அந்த ஓய்வு நாள் பிரச்சனையும் போது இந்த விஷயத்தை அவர் சொல்கிறார். இயேசு அவர்களை நோக்கி, என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார், நானும் கிரியை செய்து வருகிறேன் அப்படின்னா, இப்போ ஆண்டவரை பொறுத்த வரைக்கும், அதாவது ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே, ஆண்டவருக்கு வந்து அந்த 6 நாளும் உலகத்தை படைத்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார் அல்லவா, அதுதானுங்க அவருக்கு ஓய்வு நாளுங்க. அதுக்கப்புறம் அவருக்கு ஓய்வு நாளே கிடையாது. எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, 6 நாளும் ஆண்டவர் பல காரியங்களை சிருஷ்டித்தார், எல்லாம் மனுஷனை கடைசியிலே செய்து முடித்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். ஆனால் ஆமாம், அதுதான் அவர் கடைசியாக நான் வந்து கட்டளை படுத்து தூங்கினதுங்க. என்னைக்கு இது ஆரம்பித்ததோ அதிலிருந்து பாருங்கள் எனக்கு நிம்மதியே இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி. அந்த ஒரு நாள் தான் சகோதரர்களே ஆண்டவர் ஓய்ந்திருந்த நாள். எந்த நாள்? ஆதியாகமம் புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரத்தில் இருக்கிற அந்த நாள், அல்லது அந்த ஒரு அதிகாரத்திலே அந்த 6 நாட்களும் இருக்கும். 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார் என்று இருக்கும். அந்த அன்னைக்கு தான் அவர் ஓய்ந்திருந்தார். அதற்கப்புறம் அவருக்கு ஓய்வே கிடையாது. ஏன் ஓய்வு கிடையாது அப்படின்னு கேட்டால், அதுக்கப்புறம் தான் பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. என்ன பிரச்சனை? மனிதன் பாவம் செய்தான். பாவம் செய்ததிலிருந்து அவனோடு கூட தொடர்ந்து பிரச்சனை. அவருக்கு ஓய்வு நாளே கிடையாது. அதற்கப்புறம் பாருங்கள், மனுஷனை மீட்பதற்காக, அவனை ரட்சிப்பதற்காக, அவனோடு போராடுவதற்காக, அவனை மன்னிப்பதற்காக பிதாவானவருக்கு அப்புறம் ஓய்வே கிடையாது. தினந்தோறும் ஏதோ ஒரு பிரச்சனை. அவருக்கு ஓய்வு நாளே இல்லை அதற்கப்புறம். ஆகவே ஓய்வு நாள் இனி தேவனுக்கு எப்பொழுதுதான் வரும்? எப்பொழுதுதான் தேவன் ஓய்ந்திருப்பார் அப்படின்னு கேட்டால், அது இனிமேல் தான் அவருக்கு வரும். அதனால தான் என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார் அப்படின்னு இயேசு சொன்னால், என் பிதாவுக்கு ஓய்வு நாளே கிடையாது. ஏன்? மனுஷன் பாவத்தில் விழுந்தபடினாலே, அல்லது அவன் அனுதின கிறிஸ்துவனாய் இல்லாதபடிக்கு அவர் ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்துவனாய் மாறிவிட்டபடினாலே, அல்லது ஒரு மார்க்க பக்தி கொண்ட வருஷத்திற்கு ஒரு தடவை வருகிற பண்டிகை கிறிஸ்தவனாய் மாறிவிட்டபடினாலே, தேவனை விட்டு ஜனங்கள் தூரம் போனதினாலே ஆண்டவருக்கு ஓய்வு நாளே இல்லை இப்பொழுது. அப்போ இயேசுவுக்கும் ஓய்வு நாள் கிடையாது. அதனால தான் பாருங்கள், நான் ஓய்வு நாள்லையும் கூட அவர் என்ன செய்தார்னு கேட்டால், பிசாசின் கிரியைகளை அழிக்கிற வேலையை அவர் செய்தார். ஒவ்வொரு நாளும் பிசாசு ஏதோ ஒரு கிரியை செய்து கொண்டே இருக்கிறான். ஜனங்களை பிடித்து கொள்கிறான், அல்லது தேவனுடைய கிரியை அபத்தமாக்க முயற்சிக்கிறான், ஜனங்களை வஞ்சிக்கிறான், கெடுக்கிறான். அப்போது பிசாசு இந்த உலகத்திலிருந்து கட்டி போடுகிற நாள், ஒருவேளை அந்த 1000 வருஷ அரசாட்சியில் அவனை கட்டி வைக்கிறாங்களே, அந்த கட்டி போகிறதற்கு அப்புறமாவது அவருக்கு கொஞ்சம் ஒரு 1000 வருஷம் ஓய்வு நாள் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவன் தப்பித்து அவன் திரும்பவும் அவன் விடுதலையாக்கப்பட்ட பின்பு அவன் வருகிறான். அதற்கப்புறம் அவன் அக்னி கடலை தள்ளப்படுகிறான். அதற்கப்புறம் தான் அவருக்கு ஓய்வு நாளுங்க. அதனால் இனி வருகிற நாள் வரைக்கும், கிறிஸ்து வரும் வரைக்கும், அல்லது கிறிஸ்துவனுடைய 1000 வருஷ அரசாட்சி வரைக்கும் தேவனுக்கோ பிதாவுக்கோ நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கோ பரிசுத்த ஆவியானவருக்கோ ஓய்வு நாளே கிடையாது. அப்படியானால் நமக்கு என்ன ஓய்வு நாள்? நமக்கும் ஓய்வு நாள் கிடையாது. ஏன்னா பிசாசு இன்னும் இருக்கிறான்.
பிசாசுக்கு விரோதமாக போராட வேண்டியதாக இருக்கிறது. என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார், அவருக்கு ஓய்வு நாள் கிடையாது, ஆகவே எனக்கும் ஓய்வு நாள் கிடையாது, நான் ஓய்வு நாளில் ஒரு மனுஷனை சுஸ்தமாக்க வேண்டியதாக இருக்கிறது அப்படின்னு அவர் என்ன செய்தார்னு கேட்டால் அந்த மனுஷனை சுகமாக்கினார். அப்போ இதிலிருந்து இந்த வசனத்திலிருந்து கற்றுக்கொள்கிற பாடம் என்னன்னு கேட்டால், தேவனுக்கு இன்னும் ஓய்வு நாள் வரவில்லை, அவர் இன்னும் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். அப்போ அவர் என்ன செய்கிறார், ஒவ்வொரு நாளும் ஞாயிற்றுக்கிழமை தான் விசேஷமாக கிரியை செய்கிறாரு, மற்ற நாளெல்லாம் கிடையாது அப்படின்னெல்லாம் கிடையாது. இல்லை, அவர் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் அல்ல, ஞாயிற்றுக்கிழமை இயேசு அல்லவர், அவரோ தொடர்ந்து கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். பிசாசின் கிரிகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார், அவர் அந்த வேலையை செய்து கொண்டே இருக்கிறார், பிதா அந்த வேலையை செய்து கொண்டே இருக்கிறார். அப்படியானால் நானும் என்ன செய்ய வேண்டும், நானும் தினமும் அந்த வேலையிலே நானும் இருக்க வேண்டும். ஆகவே அருமையான சகோதரர் சொல்லி, ஏதோ ஒரு நாளை ஓய்வு நாள் என்று எண்ணாதிருங்கள், இல்லவே இல்லை. நம்முடைய இருதயத்திலே ஓய்வு இருக்கிறது, சமாதானம் இருக்கிறது, இளைப்பாறுதல் இருக்கிறது, அது வேறு. ஆனால் நம்முடைய ஜீவியமோ அப்படி அல்ல. ஜீவியமோ பிதாவை போல, இயேசுவை போல அனுதினமும் கிரியை செய்கிறவர்களாக. எனவே இந்த காலை வேளையிலையும் சகோதரர் சொல்லி 3 பேரை அல்லது 3 முக்கியமான விஷயங்களை இந்த காலையிலே பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். அனுதினமும் நாம் செய்ய வேண்டிய காரியங்களை, இந்த விஷயத்தை கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருடத்திற்கு முன்பாக நான் இங்கே பேசியிருக்கிறேன். அப்பொழுது ஒரு 20 வருஷம் இருக்கும் என்று நினைக்கிறேன், எனக்கு ஞாபகம் இல்லை. முதலாவது ஆண்டவர் சொன்னது என்ன அப்படின்னு கேட்டால், அனுதின கிறிஸ்தவர்களாக இருப்பதற்காக அவர் முதல் சொன்ன வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம்தான். லூக்கா 9ஆம் அதிகாரத்திலே, லூக்கா 9ஆம் அதிகாரம், லூக்கா 9ஆம் அதிகாரம் 23வது வசனம். லூக்கா 9:23வது வசனத்திலே, பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். சகோதரர் சொல்ல, அனுதினமும் செய்ய வேண்டிய நீங்கள் எதை செய்ய மறக்கலையோ எனக்கு தெரியாது. நீங்கள் டெய்லியும் பல்லு விளக்குறீங்களோ எனக்கு தெரியாது, குளிக்கிறீங்களோ எனக்கு தெரியாது, சாப்பிட்றீங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்றை செய்ய மறக்காதிருங்கள். அது என்னது? தன்னைத்தான் வெறுத்து ஒரு நாள் கூட அனுதினமும் நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, சகோதரர்களே, நம்முடைய உடம்பில் இருக்கிற விஷம் என்ன, ஆதாமினால் பாய்ச்சப்பட்ட விஷம் என்னன்னு கேட்டால், தன்னைத்தானே நேசிக்கிறது. தன்னைத்தானே நேசிக்கிற விஷம் நம்மிடத்தில் அதிகமாக இருக்கிறது. இப்போ ஒரு சின்ன பிள்ளை, வளர்ந்த பிள்ளைகளிடத்துல நீங்கள் பாருங்களேன், வளர்ந்த பிள்ளை என்ன கேட்குறதுன்னு கேட்டால், எல்லாருக்கும் ஒரு பொருளை கொடுக்கும்பொழுது அது என்ன கேட்குறது, இப்போ எனக்கு எங்கே, எனக்கு துணி எங்கே, எனக்கு ட்ரெஸ் எங்கே, எனக்கு எங்கே, இப்போ எனக்கு நீங்கள் அது பண்ணல, எனக்குன்னு இப்படி கேட்டு இப்படி தன்னைத்தானே நேசிக்கிறது, அதில் அதிகமாய் வளர்ந்து விட்டபடி. அப்போ எல்லாம் பாவத்திற்கும் வேறு என்னன்னு கேட்டால் இதுதான் வேறு, தன்னை தான் நேசிக்கிறது. ஆனால் இப்போ இயேசு கிறிஸ்து அவர் ஒரு புதிய ஒன்றை கொண்டு வந்தார், அல்லது அவர் இப்படி தான் இருந்தார். அவர் இந்த பூமியில் இருந்த பொழுது அவர் என்ன செய்தார்னு கேட்டால், அவர் அனுதினமும் தன்னைத்தான் வெறுத்தார். இப்போ நாம் சொல்கிறோம், என்னை மற்றவங்கெல்லாம் வெறுக்கிறாங்க, மற்றவங்களாம் என் கூட பேச மாட்டேங்கிறாங்க, மற்றவங்களாம் என்னை புறந்தள்ளுறாங்க அப்படின்னு சொன்னால் அது நல்லது தானே, நீ அதானே செஞ்சிட்ருக்கிறேன் நானே சொல்கிறேன்னா, நான் நானே வெறுக்கிறேனே, அப்புறம் மற்றவங்க வெறுத்தா என்ன? நான் என்னை நான் வெறுத்து, ஏன்னு கேட்டால் என்னிலே நன்மை ஒன்றும் இல்லை. நான் யார்? நான் தொட்டாச்சினிங்க செடி. எங்கள் வீட்டில் ஒரு செடி வளர்ந்துருக்குது, அது எங்கள் தோட்டத்தில் தான் இருந்திருக்குது. ஆனால் அதிசயமாக எங்கள் வீட்டு வாசப்படியில் அது வளர்ந்துருக்குது. நீங்கள் மத்தியானம் வந்தீங்கன்னா பார்க்கலாம். அந்த தொட்டாச்சினிங்க செடியை நீங்கள் போய் இப்படி தொட்டிங்கன்னா போதும், அது அப்படியே சுருண்டுக்கு, வேறு காய வச்சு அடிக்கலாம் வேண்டியதில்லை, சும்மா தொட்ட போது அப்படியே சுருண்டுக்கும். இது அதனுடைய இயல்பு.
அந்த மாதிரி தான் நம்மளை வந்து தாட் பூட் தஞ்சாவூர்னு அது இது எல்லாம் பேச வேண்டியதில்லை. சும்மா சும்மா தொட்டால் போது நமக்கு என்ன செஞ்சிடும், மனம் புண்படைந்துவிடும். மனம் யாரோ பாவம் அவங்க என்ன கவலையிலையோ என்ன பாரத்திலையோ ஏதோ பார்த்தும் பார்க்காம போயிருப்பாங்க. அது எப்படி என்னை பார்த்தும் பார்க்காம போகலாம்? நான் இங்கே ஒரு மனுஷன் நிற்கிறேன்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு. அப்போது ஐயையோ நாமளை நேசிக்கிறதுக்கு அளவே இல்லையா? நம்மளை இப்படி தான் எத்தனை தடவை தான் நேசிப்போம். இல்லை நம்மளை ஓவராக நேசிக்கிறோங்கிற, என்னை அப்படி பார்க்கக்கூடாது, என்னை இப்படி பார்க்கக்கூடாது, என்னை பார்த்து ஏன் சிரிக்கலை, ஏன் பல்லு தெரிகிற மாதிரி சிரிக்கலை, ஏன் சும்மா சிரித்தது உதடு புரியாமல் சிரிச்சிட்டாரு, ஏன் உதடு புரியாமல் எப்படி சிரிச்சார், இல்லை அவர் நல்லா சிரிக்கலை, அவர் ஏதோ மனசில் வச்சுக்கிட்டு தான் சிரிக்கிறாரு, அவர் பேச வந்தது நல்லா பேசலை. ஐயோ சாமி நீ போதும் சாமி, எதைத்தான் நீ என்ன எவ்வளவு தான் உன்னை நீ நேசிப்பாய்? எனக்கு எனக்கு என்னை பற்றி என்னது எனக்கு பிடிச்சல பிடிச்சல இல்லை, இது அத்தனையும் வெறுத்து, தன்னைத்தான் வெறுத்து. அப்போ என்ன சொல்லுகிறேன் நான் தினந்தோறும்? ஆண்டவரே, என்னை நான் வெறுக்கிறேன். இந்த உலகத்தில் இருக்கிற யாரும் என்னை நேசிக்க வேண்டாம், யாரும் எனக்கு பிரியமாய் நடக்க வேண்டாம். நானோ அல்லது இந்த உலகமே எனக்கு இப்படி நடந்தாலும் நானோ அவர்களை பார்த்து நான் சிரிக்கணும் ஆண்டவரே, அவர்களை விசாரிக்கணும் ஆண்டவரே, நல்ல வாய் விட்டு நான் சிரிக்கணும் ஆண்டவரே. ஏன்னா நான் தான் பிறர் நடக்கையில் நம்ம வந்து கண்ணாடியை போல் சகோதர சொல்ல, கண்ணாடிக்கு முன்னாடி நீங்கள் நின்று பாருங்கள், கண்ணாடி என்ன பண்ணும்? நீங்கள் சிரித்தா கண்ணாடியில் என்ன தெரியும்? சிரிக்கும். அழுதா கண்ணாடி அழுகிற மாதிரி காமிக்கும். இதுதான் நாம். மற்றவர்கள் நம்மிடத்தில் எப்படி இருக்கிறார்களோ அப்படி தான் நாம் இருப்போம். ஆனால் இந்த வாழ்க்கை தான் வெறுத்து தள்ளி, ஆண்டவரே என்னை நான் வெறுக்கிறேன், எத்தனையோ வருஷங்களாக நான் சும்மா இஷ்டத்துக்கு என்னை நான் நேசிச்சுட்டேன் ஆண்டவரே, எனக்கு எனக்கு என்னுடையதுன்னு இப்படி நேசிச்சுட்டேன் ஆண்டவரே, நான் இதோ என்னை நான் வெறுக்கிறேன். வெறுத்து என்ன செய்ய போகிறாய்? என் சிலுவை எடுத்துக்கொண்டு நான் எங்கே போகிறேன்? நான் மரிக்க போகிறேன். என்னை சிலுவையில் அறையட்டும், நான் வேலை ஸ்தலத்திற்கு போகிறேன், அங்கே என்னை படுக்க வச்சு என்னோட வேலை பார்க்குறவங்களாம் என்ன செய்யட்டும்? சுற்றி எடுத்து ஒருத்தன் கையில் ஆணி அடிக்கட்டும், ஒருத்தன் காலில் ஆணி அடிக்கட்டும், நான் சாக போகிறேன். ஆனால் இப்படி நடக்காமல் வேலைக்கு போய் 1 மணி நேரத்திலே கூட வேலை செய்கிற ஆள் கூட சண்டை வந்துடுது. உடனே நான் வெளியில் வந்துடுறேன். இனி நான் இந்த வருஷம் வேலை செய்வேனா? நான் செய்ய மாட்டேன். இந்த ஆள் கூட நான் வேலை செய்ய மாட்டேன், நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு வந்துட்டா நான் யார்? அல்லது அந்த அன்னைக்கு பொழுது வரைக்கும் நான் யார் கூட பேசாமையே நான் பாட்டுக்கு இருக்கிறேன்னு சொன்னால் நான் யாருன்னு கேட்டால், நல்ல வாய்ப்பு கிடைச்சது, இந்த கையில் ஆணி அடிக்கிறதுக்கு வந்தாங்க. எனவே அருமையான சகோதர சொல்லு, அனுதினம் செய்ய வேண்டியது ஒன்றுன்னு கேட்டால், நம்மை நாம் வெறுக்க வேண்டும். நம்மை நாமே ஓவராக நேசிக்கிறோம். ஒரு கடையில் போய் ஒன்று கேட்குறதுக்கு சங்கடம். நான் அப்படிப்பட்ட பிறவி. ஒருத்தர்கிட்ட போய் ஏதாவது உதவி கேட்குறதுனா எனக்கு அப்படி கூச்சம். அதனால் என்னமோ தெரியல, ஆண்டவர் வந்து எனக்கு சில சவால்களை கொடுத்து அவங்க சில விஷயங்களை தைரியமாக என்ன செய்கிறாங்க, செய்யக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. கூட இருக்கிற சவால்கள் வந்து தைரியமாக செய்யக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அதனால் இப்போ நான் என்ன செய்யணும்? நான் இதில் வளரணும் அல்லவா? இப்படியே இருக்கக்கூடாது அல்லவா? என்னை நான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு வருகிறது. சகோதர சொல்ல, நீங்கள் எதை செய்கிறீர்களோ செய்யவில்லையோ தெரியல, ஆனால் இந்த ஒரு விஷயத்தை தினந்தோறும் செய்யுங்கள். தினமும் சிலுவை எடுத்து தினமும் தன்னைத்தான் வெறுத்து அவரை பின்பற்றுங்கள். இயேசு அப்படி தான் இருந்தார். அந்த நாசரேத்து ஊரிலே அவர் இப்படி தான் வாழ்ந்தார். அவர் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அவர் நடந்தார் அனுதினம். எல்லாரும் நினைக்கிறது அவர் கெத்செமனே மலைக்கு போன அந்த சிலுவைத்தான் நினைக்கிறார்கள். இல்லை, அந்த சிலுவை எடுத்துக்கொண்டு அவர் நடந்ததை பாட்டு பாடி கண்ணீர் விட்டு அழுகிறார்கள். இல்லை, அவர் அனுதினமும் சிலுவை எடுத்து நடந்தார். சரி, இதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள். சகோதர சொல்ல, இந்த விஷயத்தை மறக்காதிருங்கள், ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள். ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டால், தேவன் நமக்கு கொடுத்த அல்லது தேவனோடு பேசுகிற அந்த வார்த்தை, அவருடைய வார்த்தையை கேட்கிறதை பாருங்கள். ஒரு அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் ஒரு பட்டணத்தாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கும்.
17ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் அவர்கள் என்ன செய்தார்கள்? அந்த பெரேயா பட்டணத்தார் என்ன செய்தார்கள்? அந்த பட்டணத்தார் 17:11 மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று என்ன செய்தார்கள்? தினந்தோறும் பைபிளை ஞாயிற்றுக்கிழமை, இப்போ இந்த பைபிளுக்கு வேறு இப்போ ஜிப்பு போடுற மாடல் கொண்டுட்டாங்க. ஜிப்பை போட்டு மூடி வச்சுட்டா அடுத்த வாரம்தான் அந்த பைபிளை போய் என்ன செய்கிறது? எடுக்கிறது. ஏன்னா ஜிப்பு போட்டால் தானே அழுக்கு படியாது, அதனால் ஜிப்பு போடுற மாடலை கொடுங்க அப்படின்னு வாங்கி வச்சுக்கிட்டு பைபிள் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிறது என்பது அப்படி மாறிவிட்டது. ஆனால் இவர்கள் என்ன செய்தாலும் கேட்டால் தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தார்கள். காரியங்கள் எப்படி இருக்கிறதா? அவர்களிடத்தில் பழைய ஏற்பாடு தான் இருந்தது. இப்போ பவுல் சொல்லுகிற காரியங்கள் எல்லாம் பழைய ஏற்பாட்டுக்கு ஒத்து போகிறதா? கிறிஸ்துதான் மேசியா அப்படின்னு சொல்கிறார், கிறிஸ்துதான் நிறைவான பலி அப்படின்னு சொல்கிறார், கிறிஸ்துதான் ஓய்வு நாள் என்று சொல்கிறார். இதெல்லாம் பழைய ஏற்பாட்டோடு கூட ஒத்து போகிறதா என்று அவர்கள் தினந்தோறும் வேத வாக்கியத்தை, அது பெரிய கஷ்டம் சகோதர சொல்லை, தோல் சுருளை எடுத்து ஒவ்வொரு தீர்க்கதரிசன புத்தகங்களாக, இந்த காலத்தில் இருக்கிறது போல் நமக்கு பைபிள் இல்லை. இப்போ நம்ம செல்ஃபோனில் ஒன்று அடித்தா டக்குன்னு வந்துடுது. இப்படியெல்லாம் ஈஸியானதெல்லாம் அந்த நாளில் கிடையாது. ஒரு புத்தகத்தை வாசிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த தோல் சுருளை தான் எடுக்க வேண்டும். அவ்வளோ அதை சுருட்டி வைக்கணும், அதை தேடணும். இப்படி அவர்கள் பழைய ஏற்பாட்டிலிருந்து தினந்தோறும் தேடினார்கள். தேடி 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 இப்படியெல்லாம் பவுல் சொல்லுகிறது இப்படி இருக்கிறதா அப்படின்னு சொல்லி அவர்கள் ஆராய்ந்து பார்த்ததினால தினந்தோறும் அதை செய்தார்கள். அப்போது நான் முதல்ல கேட்டது போல் சகோதர சொல்லி ஆண்டவர் அதிலிருந்து தான் ஒரு வசனத்தை எடுத்து பேசினார். நாம் என்ன கேட்டோம்? அந்த மன்னா பெய்ததற்குரிய அதை வைத்து தான் உபாகம புஸ்தகத்திலே மன்னா எதற்கு பெய்தது அப்படின்னு சொல்லி மோசே இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உணர்த்தும்படிக்குத்தான் நீ அறியாத மன்னாவினால் உன்னை போஷித்தார் அப்படின்னு சொல்லி மோசே சொல்லிக் கொடுப்பார். அதே போல தான் இயேசு அந்த வசனத்தை எடுத்து தான், அந்த உபாகம புஸ்தகத்தில் இருக்கிற வசனத்தை எடுத்து தான் லூக்கா 4ஆம் அதிகாரத்திலே பிசாசோடு பேசும் பொழுது மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்படியானால் என்ன அர்த்தம்னு கேட்டால், அனுதினமும் தேவன் நம்மோடு பேச விரும்புகிறார். ஆமாம், வாரத்திற்கு ஒரு முறை மட்டுமல்ல, அனுதினமும் தேவன் நம்மோடு பேசுகிறார். ஆதியாகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்த்தால் அந்த பாழாய் போய் கிடந்த அந்த பூமி அல்லது வெறுமையாக இருந்த அந்த பூமியிலே ஆண்டவர், அதாவது லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வருடங்களுக்கு முன்பாகவே ஆண்டவர் சில சிருஷ்டிப்புகளை உண்டாக்கினார். அந்த சிருஷ்டிப்பை பிசாசு கெடுத்தான். அங்கே ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்த அந்த காரியம் எதனாலே வந்தது அப்படின்னு கேட்டால் அது கெட்டு போய்விட்டது. அதற்கப்புறம் ஆண்டவர் என்ன செய்தார்னு கேட்டால் அந்த பூமியிலே ஒவ்வொரு நாளும் ஒன்றை உண்டு பண்ணினார். அதே போல் சகோதர சொல்லி தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மிடத்தில் ஏதோ ஒன்றை பேசி நாம் உயிரோடு இருக்க செய்கிறார், நாம் வாழச் செய்கிறார். ஆகவே தான் தேவன் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பேசுகிறவர் அல்ல, அவர் எல்லா நாளும் பேசுவார். அப்படி பேசுகிறதை நான் கேட்க வேண்டும். குறிப்பாக வேதத்தை தியானிக்கும் பொழுது சிலர் சொல்வார்கள் அல்லவா, அதாவது இந்த காற்று அலைகளில் பல சத்தங்கள் இருக்கிறது, பல படங்கள் இருக்கிறது, எல்லாமே இந்த காற்று அலைகள் தான் இருக்கிறது. ஆனால் இது இப்போ நமக்கு எதாவது கண்ணில் தெரியுமா? இந்த சத்தம் நம்ம காதில் கேட்குமானா கேட்காது. அதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஒரு ஆண்டனா வைக்க வேண்டும். ஒரு ஆண்டனாவை வைத்து டிவியிலே அதை ஒளிபரப்பினால் அதில் எத்தனை படம் ஓடுது, எத்தனை சேனல் ஓடுது, அத்தனை எங்கே இருக்குது? அத்தனையும் இவைகளில் தான் இருக்கிறது. அதே போல் எத்தனையோ சத்தங்கள் இதில் இருக்கிறது, நமக்கு கேட்பதில்லை. அதே போல் தேவன் பேசிக்கொண்டு தான் இருக்கிறார். தன்னுடைய ஒவ்வொரு பிள்ளையோடும் விசேஷித்த கவனம் எடுத்து அவர் பேசிக்கொண்டு தான் இருக்கிறார். அவர் பொத்தம்பொதுவாக பேசவில்லை. ஞாயிற்றுக்கிழமை பொத்தம்பொதுவாக பேசுவார்.
ஆனால் ஒவ்வொரு நாளுமோ தனிப்பட்ட முறையிலே நம்மோடு பேசுவார். ஆமாம். அப்போ எது முக்கியமான நாள்? ஞாயிற்றுக்கிழமையா திங்கக்கிழமையா? திங்கக்கிழமை என்னோடு நேரடியாக பேசுகிற நாள் முக்கியமா, ஞாயிற்றுக்கிழமை பொதுவாக பேசுகிற நாள் முக்கியமா? இல்லை, திங்கக்கிழமை தான் முக்கியம். அதனால் ஆண்டவரே அந்த வசனத்தை பாருங்கள். லூக்கா 11 ஆமாம், லூக்கா 11ஆம் அதிகாரத்தில் 3வது வசனம். அதாவது இது ஒரு சரீரப்பிரகாரமான ஆகாரத்திற்காக சொல்லப்பட்ட வசனமாக இருந்தாலும் இது ரெண்டுக்கும் பொருந்தும். லூக்கா 11:3 பாருங்கள். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றென்றும் எங்களுக்கு தாரும். தேவன் சகோதர சொல்லி பூமிக்குரிய ஆகாரமாக இருந்தாலும் சரி, அவர் என்ன செய்கிறார் கேட்டால் அன்றென்று கண்டிப்பாக தருவார். நான் நினைக்கிற மாதிரி தரமாட்டார். ஆமாம், எனக்கு ஒரு 2 வருஷத்துக்கு வீட்டுக்கு தேவையான இல்லை வாங்குகிற அளவுக்கு, என்னோடய செலவுக்கான அளவுக்கு பேங்கில் பணம் இருந்தால் தான் எனக்கு நிம்மதி. இப்போ இதெல்லாம் கதையாகுமா? இதெல்லாம் கதையாகாது. அப்போ என்ன தான் ஆண்டவர் செய்கிறார்? தேவன் என்ன சொல்கிறார்? அன்றன்றுள்ள அப்பத்தை அல்லது அன்றன்றுள்ள ஆகாரம் உனக்கு என்ன செய்யும்? கொடுக்கப்படும். இல்லை ஆண்டவரே, ஒரு வருஷத்துக்கு வேண்டியதாக தான் போட்டு வச்சா தானே எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. ஏன்னா நான் கொஞ்சம் டென்ஷன் பார்ட்டி, நான் கொஞ்சம் பதட்டப்படுறவன், கவலைப்படுறேன்னு கேட்டால் நீ கவலைப்பட்ட என்ன பண்ண என்ன? இதுதான் அன்றன்று. இப்போ காக்கை குருவிகள்லாம் என்ன செய்கிறது? அவைகள் தினந்தோறும் ஏதோ ஒன்றை நம்பி போகிறது. அதற்கு தேவையான ஆகாரத்தை ஆண்டவர் போஷிக்கிறார். எனவே பசியினால் எந்த குருவியும் சாகிறது கிடையாது. ஆனால் மனுஷனோ நான் அது அப்படி ஆயிடுவேன் இப்படி ஆயிடுவேன்னு கவலைப்பட்டே செத்து போயிடுறாங்க. எனக்கு அது கிடைக்குமா இது கிடைக்குமா அப்படின்னு கவலையினாலே ப்ரெஷர் ஏறி நாம் சாவு வந்து விடுகிறது. ஆனால் எந்த குருவிக்கும் ப்ரெஷர் இருக்குதா சொல்லுங்கள்? எந்த குருவிக்கும் ப்ரெஷர் இல்லை. அப்போ என்னென்னு கேட்டால் அது தினந்து. அப்போது தேவன் அன்றன்று கண்டிப்பாக நமக்கு ஆகாரத்தை தருவார், அவ்வளோதான். அதுக்கு மேலே அங்கே கேள்வி இல்லை. அதே போலவே அன்றென்றும் ஆண்டவர் என்னோடு பேசுவார். அன்றென்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றென்றும் எனக்கு தாரும். எனவே சகோதர சொல்லை நீங்கள் எல்லாருமே தினந்தோறும், குறிப்பாக சகோதரிகள், உங்களுக்கு பல வேலைகள் இருந்தாலும் வீட்டில் ஏதோ ஒரு நேரத்தை ஒதுக்குங்கள். இந்த வருஷத்திலே கண்டிப்பாக இந்த வருஷத்திலே உட்கார்ந்து வேதத்தை வாசியுங்கள். ஆண்டவரே என்னோடு பேசுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஏதோ தேவனுடைய சத்தத்தை நீங்கள் எப்படியாவது கேட்க வேண்டும். அவர் பேசுவார். மார்த்தாளோடு மரியாளோடு பேசினவர் கண்டிப்பாக நம்ம எல்லாரோடும் பேசுவார். சிறு பிள்ளைகள், வாலிபர்கள் எல்லாரோடும் பேசுவார். ஆகவே இந்த விஷயத்தை தினந்தோறும் இந்த வருஷத்திலே கேட்பதற்கு, ஆண்டவரே தினந்தோறும் என்னோடு பேசும், அதற்காக நான் உம்முடைய வேதத்தை நான் தியானிக்க போகிறேன் ஏதோ ஒரு நேரத்தில். ஆகவே அதை நாம் என்ன செய்வோம்? அதை நாம் கைக்கொள்வோம். 3வது நாம் பார்க்கிறது என்னன்னு கேட்டால் எபிரேயர் 3ஆம் அதிகாரத்தில், எபிரேயர் 3ஆம் அதிகாரம் அந்த வசனத்தை படித்து நாம் முடிக்கலாம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை பாருங்கள். எபிரேயர் 3:13 உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவும் நாள்தோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். சோறு சொல்ல நாம் இதுவரைக்கும் நாம் பார்த்ததெல்லாம் நம்மை சார்ந்த விஷயங்கள். இப்போ நம்மை இதற்கு அடுத்தபடியாக நாம் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டால் மற்றவர்கள் அது சபையார் அல்லது யாராக இருந்தாலும் சரி, நம்முடைய குடும்பத்தார், சபையார், எல்லாரிடத்துலையுமே எல்லாரையும் நாம் அனுதினமும் நாம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய ஒன்று என்ன அப்படின்னு கேட்டால், போய் கண்டதெல்லாம் சொல்லி கவலைப்படுத்த வைக்கிறதல்ல. மாறாக என்கரேஜ் பண்ணுங்கள். ஒருவர் இந்த புத்தி சொல்லுதலுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது இங்கிலீஷில்? என்கரேஜ், உற்சாகப்படுத்துங்கள் என்றால் பாவம் வஞ்சனை உள்ளது சகோதர சொல்லு. பாவம் என்ன செய்யுதுன்னு கேட்டால், ஒரு மனுஷன் பாவத்தில் விழுந்து விட்டால் உடனடியாக அந்த அவிசுவாசம் அவனுக்குள் வருகிறது, அவநம்பிக்கை வருகிறது. பாவம் பண்ணுகிற கூத்து இருக்கிறதே அல்லது பாவம் பண்ணுகிற பாதிப்புகள் இருக்கிறதே, அது எக்கச்சக்கமான பாதிப்புகளை பண்ணுகிறது. சோர்வை கொண்டு வருகிறது, சுய பச்சாபத்தை கொண்டு வருகிறது.
நான் எதுக்குமே தகுதி இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஏதோ இப்படி மனிதர்கள் சதா ஏதோ ஒன்றினாலே பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். ஆமாம், இப்போ நான் என்ன செய்ய வேண்டும் கேட்டால், நான் மற்றவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும். அப்படிப்பட்ட சகோதர சகோதரிகளை, என் குடும்பத்தாரை அப்படி உற்சாகப்படுத்த வேண்டும். ஒரு 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 தேவனுக்கேற்ற கிரியை ஒருத்தர் செய்யும் பொழுது பார்த்து நாம் என்ன செய்யணும்? அவங்கள பாராட்டணும், உற்சாகப்படுத்தணும். நமக்குத்தான் வராதே, குறை சொல்கிறதுனா அதுக்கு எதுவுமே இல்லை, அது பாட்டுக்கு அது வந்துடும். பிறரை பாராட்டோன்னா நமக்கு என்ன செய்யாது? அது வராது. இப்போ என்ன பண்ணிட்டாங்க? இதுக்கு போய் நீ பாராட்டியாட்டி என்ன அவங்கள என்னமோ பெருசாக பண்ணிட்டாங்களாம்மா? இல்லை சகோதர சொல்லே, நமக்கு வராத நிறைய பழக்கங்களை இந்த வருஷத்திலே பழகுவோம். தயவு செய்து பிறரை உற்சாகப்படுத்துவோம். எப்போ பார்த்தாலும் பெரிய பெரிய காரியங்களை சொல்லிக்கொண்டு பிறரை நோகடிக்க வேண்டாம், பிறரை சோர்ந்து போக பண்ண வேண்டாம். நான் அப்படி தான் கேட்குறேன், ஆண்டவரே, நான் எந்திரிச்சு நின்று ஏதோ பெரிய பெரிய காரியங்களை பேசுகிறவனா ஆகாயத்திலே சிலம் பண்ணி கொண்டு நான் இருக்கக்கூடாது. ஆண்டவரே, நான் பேசுகிறது ஏதோ ஒரு விதத்திலே மற்றவர்களுக்கு உதவியாய் உற்சாகப்படுத்துகிறதா இருக்கிற மாதிரி எனக்கு உதவி செய்யுங்க. அது போதும். மற்றபடி வேறு ஒன்றும் எனக்கு வேறு எந்த கிருபையெல்லாம் வேண்டாம். இந்த ஒரு கிருபை போதும். அந்த கிருபை நாம் எல்லாரும் கேட்போம். ஆண்டவரே, நான் யாரெல்லாம் தினந்தோறும் சந்திக்கிறேனோ அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும். பாவத்தினாலே மனம் கடினப்பட்டு போயிருக்கிற, சோர்ந்து போயிருக்கிற, வாழ்க்கை சூழ்நிலைகளாலே சோர்ந்து போயிருக்கிறவர்கள், அனுதினமும் சிலுவை சுமக்கிறனாலே பாவிகளாலே செய்த விபரீதங்களை சகிக்கிறவர்கள், இவர்கள் எல்லாருமே தளர்ந்து போயிருப்பார்கள். ஆமாம், தளர்ந்து போயிருப்பார்கள். விசுவாச குறைச்சல் வந்துவிடும். இல்லை, அப்படிப்பட்டவர்களை நீங்கள் அந்த பகுதியிலிருந்து கடந்து வந்தவர்கள், இப்போ திருமண வாழ்க்கை வாழ்ந்தவர்கள், புதிதாக திருமணமானவர்களுக்கு உற்சாகப்படுத்துங்கள். ஒரு கணவன் மனைவியும் ஒருவர் புரிந்து கொள்வதற்கு ஒரு சில வருஷங்கள் ஆகிறது, 1-2 வருஷங்கள் ஆகிறது சில பேருக்கு. அப்படி இருக்கும்போது அதை புதிதாக திருமணமான ஒரு சகோதரியோ சகோதரனோ நம்மிடத்துல வந்து பேசும் பொழுது நாம் சொல்லுகிற ஆலோசனை கணவன் மனைவி பிரிக்கிறதா இருக்கக்கூடாது. இல்லை, அவர்களை ஒன்றாய் சேர்க்கிறதா இருக்க வேண்டும். இல்லை, அது அப்படி தான் இருக்கும், அது பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நாம் என்ன செய்யணும்னு கேட்டால் அவர்களை உற்சாகப்படுத்தி, தேவன் உங்களை இசைத்திருக்கிறார், ஒருவர் புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் நாட்கள் ஆகும், விளங்கிக் கொள்வதற்கு நாட்களாகும் அப்படின்னு சொல்லி நாம் உற்சாகப்படுத்தி, அல்லது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வருமான வட்டத்திற்குள்ளே வாழாதபடிக்கு சில பேர் சோர்ந்து போவார்கள். ஐயோ, அதுக்கு பணம் இல்லையே, இதுக்கு பணம் இல்லையே, நான் என்ன செய்கிறது, என்னை அப்படி பண்ணுறதா இப்படின்னு இந்த பண விஷயமே சில பேரை ரொம்ப ஒரு மன சோர்வுக்குள்ளே அடிமையாக்கி விடுகிறது. இல்லை, தேவை அப்படிங்கிறதே நம்ம என்ன செய்யறதுன்னு கேட்டால் போட்டு அழுத்துகிறது. இல்லை, வாழ்க்கையிலே 20 வருஷம் 25 வருஷம் தேவனிடத்திலே வாழ்ந்தவர்கள், நீங்கள் அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். இல்லை, இந்த தேவன் நம்முடைய தேவைகள் அத்தனையும் சந்திக்கிறார். அதனால் தேவை என்று ஒன்று நம்மை அழுத்துவதற்கு இடம் கொடுத்து விடக்கூடாது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடும் பொழுது மற்ற எல்லாவற்றையும் தேவன் என்ன செய்வார்? கூட அது பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கும். எங்களுக்கு அப்படி வந்திருக்கிறது, 25 வருஷம் வாழ்க்கை வாழ்ந்தால் எங்களுக்கு அப்படி வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி உற்சாகப்படுத்துங்கள். இல்லைன்னு சொன்னால் அந்த சகோதரி தன் புருஷன் வாங்குகிற சம்பளத்தை குறித்து மனமடிந்து போய்விடுவாள். இந்த ஆள் வாங்குகிற சம்பளத்தில் எப்படி குடும்பம் நடத்துறது, எப்படி பிள்ளைகளை படிக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லி கல்யாணமானதெல்லாம் இப்போ சந்தோஷம் இல்லை, புருஷனுடைய சம்பளம் தான் இப்போ என்ன விட்டது. இல்லை, எந்த நிலைமையில் இருந்தாலும் சரிங்க. நான் கேள்வி கேட்குறேன், படிக்காதவன் அன்றாடு காய்ச்சி அன்னன்னைக்கு வேலைக்கு போகிறவனுக்கெல்லாம் எப்படிங்க வாழ்க்கை அமையும் சொல்லுங்களேன். நீங்கள் சொல்கிறீங்க ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குற மாப்பிள்ளை தான் வேணும் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ நாங்கள்லாம் அன்னாடும் காய்ச்சிங்க, எங்களுக்கு டெய்லி வேலைக்கு போனால் தான் சம்பளங்க, நாங்கள் எப்படி வாழ்கிறது? எங்களை தேவன் நடத்தலையா? தேவன் எல்லாரையும் நடத்துவார். அதனால் தேவைகள் என்ன செய்யக்கூடாதுன்னு கேட்டால் நம்மளை உற்சாகம் இழந்து போய்விடக்கூடாது. தேவன் சகலவற்றையும், தாவீது சொல்லுகிறார் அல்லவா, தாவீது எழுதின சங்கீதங்கள் அநேக சங்கீதங்கள் சின்ன வயதில் எழுதினது, சில சங்கீதங்கள் 50 வயதாக இருக்கும் பொழுது எழுதினது. குறிப்பாக சங்கீதம் 51 அந்த 50 வயதிலே. ஆனால் முதிர் வயதில் எழுதின சங்கீதம் ஒன்று இருக்கிறது, அது தெரியுமா உங்களுக்கு? 37வது சங்கீதம் என்று நினைக்கிறேன். அதில் ஒரு வசனத்தை படித்து நாம் முடிக்கலாம். 37வது சங்கீதம்
தாவீது முதிர் வயதாக இருக்கும்போது, வயதான காலத்தில் எழுதின சங்கீதம். அதில் ஒரு வசனம் சொல்லுவார், நல்ல வசனம். யா 37ஆம் சங்கீதம் 25ஆம் வசனத்தை பாருங்கள். நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயதும் உள்ளவனுமானேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதை நான் காணவில்லை. தாவீது சின்ன வயசிலிருந்தே ஆண்டவரை பின்பற்றின மனுஷன். அவன் பார்த்தான், சின்ன வயசிலிருந்து தொடங்கி நான் பார்த்தேன், நீதிமானுடைய சந்ததி, நீதிமானாகட்டும் அவனுடைய சந்ததி, அவனுடைய பிள்ளைகள் ஆகட்டுக்கும் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் நான் தெரிஞ்சதை நான் பார்த்ததில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்களுக்குரிய வேலை அவர்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக. ஆமாம், அவர்களுக்குரிய வேலை அவர்களுக்கு கிடைக்கும், அவர்களுக்குரிய தேவை அவர்களுக்கு சந்திக்கப்படும். இதை நான் கண்ணார பார்த்தேன் அப்படின்னு தாவீது சொல்கிறார். இப்படி சகோதர சொல்லி இந்த வருஷத்தில் தினந்தோறும் நான் யாரையாவது உற்சாகப்படுத்தட்டும், தினந்தோறும் நான் யாரையாவது என்கரேஜ் பண்ணட்டும், உற்சாகப்படுத்தட்டும் அப்படின்னு சொல்லி இந்த தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போது அனுதின கிறிஸ்தவனாக இருக்கிறதுல இதில் நிறைய காரியங்கள் இருக்கிறது. நான் இந்த 3 மட்டும்தான் சொன்னேன். ஒன்று என்ன? நான் அனுதினம் என்ன செய்யணும்? தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு. 2வது, நான் அனுதினமும் ஆண்டவர் என்னோடு பேசுகிறதற்காக நான் காத்திருந்து அவரை நான் என்ன செய்யணும்? கேட்கணும். அன்றன்றுள்ள அப்பத்தை, அன்றன்றுள்ள ஆகாரத்தை எனக்கு என்ன செய்யுங்க? எனக்கு தாங்க. நீங்கள் பேசுகிறதான் எனக்கு ஜீவன், எனக்கு மன்னா. நீங்கள் நானே ஜீவ அப்பம் என்று சொன்னீங்களே ஆண்டவரே, அது எனக்கு வேண்டும் என்று சொல்லி கேளுங்கள். 3வது, நம்மோடு கூட இருக்கிறவர்களை, நம்முடைய சகோதரர்களை, அவர்களுக்கு நான் என்ன காவலாளியோ அப்படின்னு காயின் கேட்ட மாதிரி தயவுசெய்து கேட்காதுருங்க. இல்லை, நம்ம எல்லாரும் காவலாளிகள் தான். நாம் ஒருவருக்கொருவர் காவலாளிகள். ஒருவர் சோர்ந்து போனால் அந்த அந்த பாவம் என்னை பிடிக்கட்டும். ஆமாம், ஒருவர் சோர்ந்து போயிட்டாரா, அவர் விழுந்து போயிட்டாரா, ஆண்டவரே நான் கண்டு காணாமல் இருந்துட்டேன் ஆண்டவரே, அதனால தான் நான் எதாவது ஒரு விஷயத்தில் உற்சாகப்படுத்தி இருக்கலாம். நான் சபைக்கு நான் பாட்டுக்கு அமைதியாக உட்காந்துட்டு போயிட்டேன், யாரையும் பார்த்து உற்சாகப்படுத்தவே இல்லை அப்படின்னு இல்லை. நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு நாம் தான் பொறுப்பு. இந்த 3 விஷயங்களையும் இந்த வருஷம் முழுவதும் நாம் என்ன செய்வோம்? நாம் கைக்கொள்வோம். தேவன் நமக்கு உதவி செய்வாராக.